மூச்சு விடும்போது நுரையீரல் தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுது. நம்ம வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக தான் அதிகமாக மூச்சு விடுவாங்க, ஆனால் மூக்கு வழியாக தான் நம்ம அதிகமாக மூச்சு விடணும். மூக்கு வழியாக மூச்சு விடும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு திரவம் சுரக்கும். ஸோ இந்த அல்வியோலி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொல்யூஷனில் இருக்கோம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா புகை, அதே மாதிரியே மேலோட்டமாக மூச்சு விடுறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா லங்ஸ் வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லங்ஸோடைய தசைகள் வந்து விரிவடையும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் அவசியம் செய்யலாம். அடுத்த 3 ஸ்டெப்ஸ் நடந்து எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சுவாச மண்டலம் வந்து நல்லா வந்து சீராக போகும்னு வச்சுக்கோங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம நுரையீரலை பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம பேசுற எல்லா டாபிக்குமே நமக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நுரையீரல் நம்ம உடம்புல சத்தம் போடாம நிறைய வேலைகள் செய்யுது, எல்லா உறுப்புகளுமே நிறைய செய்யுது. முக்கியமா வந்து நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அதை வந்து அதுதான் கவனிக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாம் 20,000 தடவை வந்துட்டு மூச்சு விடுறோம். இந்த மூச்சு விடும்போது நுரையீரல் தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுது. நம்ம வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ இந்த நுரையீரலுக்கு நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்துறது எப்படிங்கிறதையும், நுரையீரலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா அல்வியோலிங்கிற ஒரு சின்ன காற்று பை இருக்கும். இந்த காற்று பை தான் வந்து ஆக்சிஜனை ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்தும். ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அல்வியோலி அப்படிங்கிற ஒரு பை வந்து கிட்டத்தட்ட 30 கோடி பைகள் இருக்குது. ஸோ இந்த அல்வியோலி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொல்யூஷனில் இருக்கோம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா புகை, அதே மாதிரியே மேலோட்டமாக மூச்சு விடுறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா லங்ஸ் வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ இந்த அல்வியோலி பையை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நாம் இந்த நுரையீரலுக்கு சொல்லியிருக்கோம். அது என்னலாங்கிறதையும் பார்த்துடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாய் வழியாக தான் அதிகமாக மூச்சு விடுவாங்க, ஆனால் மூக்கு வழியாக தான் நம்ம அதிகமாக மூச்சு விடணும். மூக்கு வழியாக மூச்சு விடும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு திரவம் சுரக்கும். இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு போய் இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகும்போது லங்ஸுக்கு போயிட்டு அப்சர்ப்ஷன் ஆக்சைடை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் அப்சர்ப்ஷனை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவும். அதே மாதிரியே இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சின்ன விஷயம்தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணியிருப்போம். கொரோனா டைமில் எல்லாருமே, எல்லா டாக்டருமே நம்ம லங்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி செக் பண்ணாங்க. அதாவது கொரோனாவே இல்லாதவங்களுக்கும் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அது பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பலூன் ஊத சொல்லி எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்களில் நிறைய பேர் செஞ்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் இப்போ மறுபடியும் செய்யணும். பலூனை வந்து ஒரு 5லேருந்து 10 முறை தினமும் நீங்கள் ஊதும்போது நம்மளுடைய லங்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமாகும். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லங்ஸோடைய தசைகள் வந்து விரிவடையும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் அவசியம் செய்யலாம். அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி. அதாவது ஒரு கையை வயிற்றுல வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்தீங்க அப்படின்னா வயிறு கொஞ்சம் வெளியே வரணும். இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யும்போது நம்மளுடைய உதரவிதானம்னு சொன்னோம் இல்லையா, வயிற்றுக்கும் நுரையீரலுக்கும் இடையில இந்த உதரவிதானம் இருக்கும். இது வந்து நல்லா எக்ஸ்டர்ன் ஆகும், நமக்கு பிளட் ஃப்ளோ போகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படிங்கிற ஒரு ஹம்மிங் இருக்குது. இதை வந்து நல்லா லென்த்தாக நம்ம செய்யணும். இது செய்யும்போது நம்மளுடைய நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். இது ஏர்வேஸ் ஓப்பன் ஆக நமக்கு உதவுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடும்போது நம்மளுடைய மார்பு மட்டும் அசைவு பெறும். நிறைய இடங்களை நம்ம அதை வந்து கவனிச்சிருப்போம். நெஞ்சு வந்து படபடப்பாக இருக்கும். விலா எலும்பு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்குமே நம்ம மூச்சு விடுறது போகணும். அது போனாதான் நம்மளுடைய விலா எலும்பு பகுதியில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த விலா எலும்பு நல்லா ஆக்டிவாக இருக்கணும், மூச்சு அங்கேயும் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுவோம். நல்லா மூச்சை இழுத்திங்கன்னா விலா எலும்பு மேலே கையை வச்சுட்டு 2 கையுமே 2 பகுதியிலையும் வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக விடணும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய விலா எலும்பெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விரிவடையும். ஸோ மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். விலா எலும்புக்கும் போகணுங்கிறதையும் கவனத்தில் வச்சு அது மாதிரி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்ம நடைப்பயிற்சி பண்ணுவோம். கம்பல்சரி வாக்கிங் போகணும். அப்படி நம்ம வாக்கிங் போகும்போது ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நடந்ததுக்கு அப்புறமா இன்ஹேல் பண்ணுங்க. அடுத்த 3 ஸ்டெப்ஸ் நடந்து
எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சுவாச மண்டலம் வந்து நல்லா வந்து சீராக போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ரிதம் ப்ரீத்திங்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக இருக்கும் நம்மளுடைய நுரையீரல். காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஒன்று குளிர்ந்த காற்று, அப்படி இல்லைன்னா நம்ம சில்லுன்னு இருக்கிற இடங்கள்ல இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம கம்பல்சரி லங்ஸுக்கு வந்து சில்னஸ் தேவை. ஸோ இது நம்ம எடுத்துக்கும் போது அதாவது லிமிட்டாக இருக்கணும். இந்த கோல்டு ஸ்டிம்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் ரிஃப்ளெக்ஸை வந்து ஆக்டிவ் செய்யும். இதனால் லங்ஸ் அலர்ட்னஸ் வந்து அதிகரிக்கும். அதாவது நுரையீரல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நுரையீரல் வந்து நம்ம புகை, தூசு, கூடவே வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் இது மூலியமாக வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நமக்கு நுரையீரலில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் சொன்ன இந்த ஆல்ரெடி சொன்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யோகம் வெல்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.